பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரிலே சீனிவாசன் என்கின்ற ஒரு இளைஞன்கிட்ட தோத்து போயிட்டார். அந்த சீனிவாசனுக்கு திருமணம் நிச்சயமானது. அவர் ஒரு திரைப்பட நடிகையை திருமணம் செய்து கொண்டார். அவங்க யாருன்னா வசந்தி அப்படின்னு அவங்களுக்கு பேரு. பழைய பாண்டியான்னு ஒரு படம் வந்தது இல்லையா, 3 சிவாஜி நடிச்சிருந்த ஒரு படம். அதுல சிவாஜிக்கு தங்கையா வருவாங்க, பாலாஜிக்கு ஜோடியா வருவாங்க. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் ஒரு பாட்டு அவங்க தான் கூட சேர்ந்து பாடுவாங்க பாலாஜி கூட. அந்த பெண்ணை அந்த சீனிவாசன் திருமணம் முடிக்கிறார். இப்ப பத்திரிகை கொடுக்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க அண்ணாட்ட, காமராஜரை தோக்கடிச்சார் இல்லையா சீனிவாசன், அவருக்கு கல்யாணம் அப்படின்னாங்க. அண்ணா கேட்டார், என்ன சொன்ன அப்படின்னார். இல்ல காமராஜரை தோக்கடிச்சார்ல சீனிவாசன், அவருக்கு திருமணம். அப்படி சொல்லாத, அப்படி சொல்லக்கூடாது. விருதுநகரில் ஜெயித்த சீனிவாசனுக்கு திருமணம் என்று சொல். காமராஜரை தோற்கடித்த என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாதே. காமராஜரை தோற்கடிக்க எவனாலும் முடியாது. அவர் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நாம் கொட்டி கிடக்கும் செங்கல் என்று சொன்னார் இல்லையா, அந்த நாகரிகத்திற்கு பெயர் தான் அன்பு. இன்றைக்கு அந்த அன்பு நம்மிடம் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறதோ என்று ரொம்ப வருத்தப்பட வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஒரு நாள் சீடர்களோடு இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு அழகான சிறந்த ஒரு கோட்டு போட்டிருக்கிறார் புதுசா. எதுக்கு ஒரு பிச்சைக்காரன் வர்றான், அவனுக்கு மேலாடையே இல்லை, கையேந்தி நிற்கிறான். இவர்கிட்ட வேற கொடுக்கறதுக்கு பணம் எதுவும் இல்லை. உடனே நபிகள் நாயகம் என்ன செஞ்சிருந்தார், தன் அணிந்து இருந்த கோட்டை அப்படியே கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டார். இப்ப சீடர்கள் பார்க்கறாங்க, நபிகள் நாயகம் உள்ள கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கிறார். இப்ப சீடர்கள் சொன்னாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இந்த விலை உயர்ந்த புது கோட்டை நீங்க வச்சுட்டு கிழிஞ்ச சட்டையை நீங்க அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல, கிழிஞ்ச சட்டையை நீங்க போட்டுட்டு கோட்டை போய் அவருக்கு கொடுத்துட்டீங்களே, நல்ல கோட்டை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன சொன்னார் தெரியுமா, இப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு மனிதனுக்கு நீங்கள் தானம் கொடுப்பதாக இருந்தால் உங்களில் எது சிறந்ததோ அதை தானமாக கொடுங்கள், இல்லைன்னா சும்மா இருங்கள் என்று சொன்னார். நம்ம பொதுவா தானம் கொடுக்கறதுன்னா என்ன செய்யறோம், நமக்கு பயன்படாத வீணா போன சாப்பாடை கொடுக்கிறோம், நம்ம பயன்படுத்தவே முடியாத கிழிஞ்சு போன ஆடைகளை கொடுக்கிறோம், நமக்கு தேவையற்ற பொருட்களை கொடுப்பதுதான் தானம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் உண்மையாக இன்னொரு உயிரை நேசித்தால், உண்மையாக இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களில் எது சிறந்ததோ அதை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு என்பதை நபிகள் நாயகம் அந்த சம்பவத்தின் மூலமாக அழகாக விளக்கி இருக்கிறார்.